ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। बृहदारण्योपनिषत् शान्ति मन्त्रं भगवद्गीता ध्यान श्लोकम्। ॐ प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषतो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। भगवद्गीதை 9வது அத்தியாயம் ராஜவித்யா ராஜகுஹ்யம். அதில் 14, அந்த 14 போன வகுப்பில் முடித்தேன். ஆனால் அதில் ஒரு சில உதாரணங்கள் சொல்லணுங்கிறத வெயிட் பண்ணி நிறுத்தி வச்சிட்டோம். அதாவது அந்த ஸ்லோகம் ஜஸ்ட் ஒரு ரிமைண்ட் பண்ணுறேன். ஏன்னா 2 வாரம் கிளாஸ் எடுக்கலை, நான் வேலூர் மடத்துக்கு போயிருந்தனால. இப்போது அந்த 14வது ஸ்லோகம் பார்த்துட்டு 15 பார்த்துடலாம். சததம் கீர்த்தயந்தோ மாம் யஜந்தக்ஷ திடவிரதா. இந்த ஸ்லோகத்தில் பகவான் எப்படி ஒரு பக்தன் எப்படி இருக்கணும், பக்தி எப்படி பண்ணணும். சததம்னா எப்பொழுதும் 24 மணி நேரமும் பகவானை நினைத்து கொண்டு இருப்பது. ஆழ்ந்த தூக்கத்திலும், அதாவது 3 நிலை, ஜாகிரத அவஸ்தா, சொப்ன அவஸ்தா, சுசுப்தி அவஸ்தா. நம்ம அன்றாட வாழ்க்கையில், அதாவது டே டயத்தில் நம்ம முழிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, அப்புறம் கனவு நிலையிலையும் ஆழ்ந்த உறக்கத்திலும் 3லும் பகவானை நினைத்து கொண்டே இருக்கணும்னு சொல்லி சததம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் அதில் சொல்லியிருந்தார். சததம் கீர்த்தயந்தோமா. சததம்ங்கிறது அதாவது 3 கண்டிஷன். இதில் ஃபஸ்ட் லைனை சொல்லிவிட்டு அப்புறம் 2 கண்டிஷன், மொத்தம் 5 கண்டிஷன் சொல்லி போன வகுப்பில் நம்ம சொன்னோம். ஸோ இந்த 24 சததம்னா எப்பொழுதும் பகவானை நினைத்து கொண்ட வேண்டும்னு முடியுமா அப்படின்னா முடியும். ஏன்னா நம்முடைய சாதனை, நம்முடைய பெரியவர்கள் சாதனை செய்து அதை அடைஞ்சிருக்காங்க. ஆழ்ந்த தூக்கத்திலும் நாம் இறைவனை நினைக்க முடியுமான்னா முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் ஆழ்ந்த தூக்கத்தில் நாம் அந்த பகவானோட ஒன்றாகி ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு குருதேவர். அதே போல் கனவு நிலையிலும் நாம் கனவு நிலையில் எப்படின்னா, நம்ம இறைவனை எப்படி நினைப்போம் அப்படின்னா, நம்ம கனவுல இறைவன் உருவத்தை பார்க்குறது, கோயில்களுக்கு போகிறது, நல்ல ஆன்மீக சொற்பொழிவு கேட்பது, மற்றும் பல தேவதைகளை ஞானிகளை கனவில் காண்பது, இதெல்லாம் கனவு அவஸ்தையில் இருக்கும். அஃப்கோர்ஸ் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் நம்ம பார்க்கும்போது கோயிலுக்கு போகிறோம், வர்றோம், இறைவனை பற்றி சிந்திக்கிறோம். பகவான் ராமகிருஷ்ணன் சொன்ன மாதிரி இறைவனையுடைய கீர்த்தனம் பாட வேண்டும், அவரை பற்றி பேச வேண்டும். சத்சங்கத்தில் அவர் சொல்கிற விதம் அதுதான். ஸோ பகவான் ராமகிருஷ்ணனுடைய இல்லற பக்தராகிய நாக மகாஷிய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் சததம் கீர்த்தயந்தோமா, ஒரு கனவிலும் ஆழ்ந்த தூக்கத்திலும் இறைவனை நினைக்க முடியுமா அவங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு. அந்த நாக மகர்ஷியுடைய வாழ்க்கை வரலாற்று படித்தவங்களுக்கு தெரியும். சிறு வயதிலே தாயை இழந்து விடுகிறார், தந்தையை இழந்து விடுகிறார். அதனால் அவர் ஒரு அநாத மாதிரி தான். ஆனால் இருந்தாலும் அவங்க அத்தை மிகுந்த தெய்வ பக்தி உடையவர். அவங்க தான் நாகமாசியை எடுத்து வளர்க்குறாங்க. அப்போது அந்த அத்தை மிக பக்தி பூர்வமாக ஆன்மீக பயிற்சி செய்பவர்களாகவும் உயர்ந்த ஆன்மீக விஷயத்தில் நாட்டமுடையவராகவும் இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லை. அதனால் நாகமாசியை மிக செல்லமாக ரொம்ப அன்போடு வளர்த்து வந்தார்கள். அவனுக்கு அன்பு தன்னுடைய குழந்தை தன்னுடைய குழந்தை எப்படி பாவிப்பாங்களோ அதே மாதிரி அந்த குழந்தை பாவனையோடு அவனுக்கு சேவையும் செய்வாங்க. இரவு நேரத்தில் அந்த சிறு குழந்தை ஆகிய நாகமாகிய பக்கத்தில் வச்சுட்டு
அவங்க பல தெய்வீக கதைகள், மகாபாரதம், ராமாயணம், இந்த புராண கதைகள்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது அது நாகமகர்ஷி சிறு வயதில் அது பழகிடுச்சு அவருக்கு. ஏதாவது இந்த மாதிரி கதைகள் கேட்டால் தான் அவருக்கு தூக்கம் வருங்கிற மாதிரி ஒரு விஷயம். அது வந்து அவருக்கு ஒரு என்ன சின்ன சின்ன கதைகளை தான் கேட்டாலும் அது நீ கதையை சொன்னால் தான் தூங்குவேங்கிற மாதிரி ஒரு இது பண்ணுவார். ஸோ அப்படி அவங்க அத்தை ஒவ்வொரு நாளும் இரவு தூங்கும்போது அவங்க கதை சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்படி அந்த நாகமாசி அந்த கனவுகள்லாம் கேட்டு தூங்கும்போது அவருக்கு அந்த தெய்வீக தேவதைகள் கனவெல்லாம் வருது அவருக்கு. அதாவது அந்த கதைகள்லாம் கேட்டுட்டு அவர் தூங்கும்போது, ஏன்னா குழந்தை அப்படிங்கும்போதும் சில சரியா சம்ஸ்காரமெல்லாம் இருக்காது, வளரும்போது தான் அது வரும். அதனால் அந்த குழந்தை என்ன கேட்டுச்சோ, அந்த அந்த தேவதைகள் மகாபாரதத்தில், ராமாயணத்தில் அந்த கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும்னு அவங்க அத்தை சொன்னதை அப்படியே மனசில் வச்சுட்டு இவர் அதெல்லாம் கனவில் அவர் பார்க்குறாரு. இப்படி காலையில் ஒவ்வொரு நாளும் இறை காட்சியை கனவில் கண்டு மகிழ்ந்து அவங்க வந்து அவங்க அத்தைக்கு சொல்லுவாங்க, நான் நேற்று கனவில் இதெல்லாம் பார்த்தேன், அதை பற்றி நான் பார்த்தேன் அப்படின்னும் போது, அப்போது அந்த அத்தை சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, எனக்கு எதுவுமே வர மாட்டேங்குது, நீ உனக்கு எப்படி வருது அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா ஒரு குழந்தை அப்படியே நம்பி அந்த கதையோட பாத்திரங்களையெல்லாம் அந்த தேவதைகள்லாம் அப்படியே நம்பி இருக்கனால அந்த கனவை அப்படியே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 3 அவஸ்தையிலையும், ஜாகிரத அவஸ்தை, சொப்ன அவஸ்தை, சுசுப்தி அவஸ்தையிலையும் நம்ம இறைவனை நினைக்க முடியும் அப்படிங்கிறத இந்த உதாரணம் அவர் சொல்கிறாங்க. அதே மாதிரி கீர்த்தயந்தோமா, பகவானை பற்றிய கீர்த்தனைகள், பகவானை பற்றி பாடினால் நம்முடைய பாவமெல்லாம் பறந்து போகும் என்று அமுதமொழிகளில் பகவான் ராமகிருஷ்ணன் சொல்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா வைஷ்ணவர் பஜன்ஸ் ஷியாம் சங்கீர்த்தன் அப்படிம்பாங்க. ஷியாம் சங்கீதம், அதே காளி கீர்த்தனை எல்லாம் ஷியாமா சங்கீர்த்தனம் அப்படிம்பாங்க. அதாவது இப்போ நீங்கள் இந்த துர்கா பூஜையை ஒட்டி, துர்கா பூஜைக்கு முன்னாடி நாங்கள் ட்ரைனிங் சென்டரில் இருக்கும்போது வேலூர் மடத்தில் ஷியாமா சங்கீர்த்தன் அது ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஷியாமா சங்கீதம், ஷியாம் சங்கீதம் வித்தியாசம் இருக்குது. ஷியாம் அப்படின்னா கிருஷ்ணரை பற்றியது, ஷியாமா அப்படின்னா காளியை பற்றியது. ஸோ ஷியாமா சங்கீதம் நாங்கள் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அது கேட்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா அவங்க அந்த பாவம் அதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும், அதிலேயே லயிச்சு போயிடும். நம்ம அதெல்லாம் ரொம்ப முழு மனதோடு அது கேட்கணும். அது ரொம்ப கேட்குறதுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். வெறும் டைம் பாஸ் பண்ணுறதுக்காக அதெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா அந்த கீர்த்தனைகளை நம்மளை இறைவனை சிந்திக்க தூண்டும், அப்படி இருக்கும் ஒரு நாளாக. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபுவோடைய மெயின் இது கீர்த்தனை பாடுறது தான். நீங்கள் கேட்டிருப்பீங்க. அப்படி மாம் யஜந்தே திருடவிரதா அப்படின்னு ஒவ்வொன்றா எப்படி ஒரு திருடவிரதா அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கீர்த்தனை சததம் அப்படின்னு 24 மணி நேரம் பகவானை பற்றி நினைப்பது, கீர்த்தனைகள் பாடுவது, அதுக்கப்புறம் மாம் யஜந்தே திருடவிரதா மன உறுதியோடு இருப்பது. அப்படின்னா மன உறுதியோடு இருப்பது அப்படிங்கும்போது பகவான் ராமகிருஷ்ணருடைய தந்தை சுஜிராமன் எந்த அளவுக்கு மன உறுதியோடு இருந்தார், எப்படி அவர் இறைவனை பற்றி சதா சிந்தித்து கொண்டிருந்தாருங்கிறத ஒரு உதாரணம் சொல்லியிருக்காரு. ஒரு நாள் அவர் தன்னுடைய உறவினர் ஆகிய, அதாவது மாமன் மகன், நல்ல வசதியோடு இருக்கார், மித்னாப்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கார். அப்போது கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம், அப்போ அந்த காலத்துலலாம் வேறு வசதி இல்லை, ஒன்று வண்டி கட்டிட்டு போகணும், இல்லைன்னா நடந்து போகணும், 2 வழி தான். இவருக்கு அந்த வசதி இல்லைனால மாமன் மகன் நல்ல வசதியாக இருக்கார். அவருடைய சில உதவிகள் கேட்பதற்காக நல்ல ஆன்மீக நாட்டம் உடையவர் அவருடைய மாமன் மகன் கூட. அதனால் அவரை தேடி அவரை பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கார். காலையில் எந்திரிச்சு கொஞ்சம் பொரியை கட்டிட்டு அவர் கிளம்பிட்டார். கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம், 1 அல்லது 2 மணி நேரம் நடந்து போகிறார். அது சேர்றதுக்கு 4 மணி நேரம் ஆகும். கிட்டத்தட்ட பாதி தூரம் நடந்து போகும்போது ஒரு ஓடை பார்க்குறாரு, ஒரு குளம் பார்க்குறாரு. அந்த குளத்துக்கு பக்கத்தில் அருமையான வில்வ மரம். ஏன்னா அந்த நேரத்தில், அந்த சீசனில் வில்வ மரம் எல்லாம் முதிர்ந்து போயிடுச்சு. ஆனால் அந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாரு. ரொம்ப பச்சை பசேல்னு அந்த வில்வ மரம், அந்த வில்வ இலையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அவர் ஆனந்தமான பரவசம் அடைகிறாரு. ஏன்னா இவர் ஒரு பெரிய சிவபக்தர். அவருடைய குலதெய்வம் ராமனாக இருந்தாலும், சீதலா தேவியாக இருந்தாலும், அவர் சிவபக்தர். அந்த ஞாபகத்தில் அவர் ராமேஸ்வரம் வந்தப்போ அங்கே ஒரு சிவ உருவம், அதாவது சிவ சிலை ஒன்று வாங்கிட்டு போகிறார் ஊருக்கு. அது தன்னுடைய பூஜை அறையில் வைத்து பூஜித்து கொண்டு இருக்கிறார்.
ஸோ இந்த வில்வ இலையை பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப இதாகிடுச்சு. உடனே என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் மறந்துட்டார். தன்னுடைய மாமன் மகனை பார்க்க போகிறேங்கிறதே மறந்துட்டார். பக்கத்து கடையில் ஒரு கூடை வாங்கினார். அதுக்கப்புறம் புது துண்டை ஒன்று வாங்கினார். அந்த துண்டை நல்லா நனைச்சி அந்த கூடையில் விரித்து பச்சை பசேல்னு இருக்கிற அந்த வில்வெல்லாம் பறித்து எடுத்துக்கிட்டார். எடுத்துக்கிட்டு எங்கே மிதினாப்பூர் போனாரா? கிடையாது. நேராக திரும்பி வீட்டுக்கு வர்றாரு. திருப்பி ஒரு 2 மணி நேரம் நடந்து அவர் பார்த்தோன்னே சந்திரமணி தேவி பார்த்தா, என்ன நீங்கள் போனீங்க வந்தீங்கன்னா? இல்லை நான் வந்து சிவபெருமானை பூஜிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து மனசார இறைவனை, அதாவது சிவபெருமானை பூஜித்தார் அன்றைக்கு பூரா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் கிளம்பி போகிறார். அதாவது யஜந்தே திருடபிரதா எப்படி உறுதியோடு இருக்காங்க, அப்புறம் அந்த இறை பக்தியில் எவ்வளோ உறுதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் தான் நமசியந்தே நித்தியயுக்தா உபாசதே. சைத்தன்ய மகாபிரபு எப்படி உபாசனை பண்ணுறாரு அப்படின்னு பாருங்கள். நமசியந்தே நித்தியயுக்தா. அந்த கலியுகத்தில் கீர்த்தனை ரொம்ப, அதுதான் பக்தி ஒரே வழி அப்படின்னு சொல்லி பகவான் ராமகிருஷ்ணன் சொன்னார், சைத்தன்ய மகாபிரபுவும் சொன்னார். இந்த அந்த காலத்தில் வந்து கீர்த்தனம் செய்வது ரொம்ப கடினம். அந்த மாதிரி ஒரு சூழல். காரணம் என்னென்னா, அந்த நவதீப்பில் தான் அவர் பிறந்தார். நவதீப்பில் வந்து நவாப் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அந்த நவதீப்பில் வந்து ஜகாய் மத்தாய் அப்படின்னு சொல்லி 2 முரடர்கள் இருந்தார்கள். அந்த முரடர்கள் வந்து இவங்க செய்கிறது, இந்த கீர்த்தனை பாடுவதில் அவங்களுக்கு பிடிக்கலை. அதனால் நீ கீர்த்தனை செஞ்சுட்டு வந்தோம்னா அவங்கள அடிக்க போவார். இப்படி ஒரு நாள் வந்து தன்னுடைய சைத்தன்ய மகாபிரபுடைய சீடர்களாகிய நித்யானந்தரும் ஹரிதாஸ் தாக்கூர், இந்த 2 பேரும் நீங்கள் கீர்த்தனைக்காக அனுப்பி விட்றாரு. அந்த வீதிகளில் போய் கீர்த்தனை செய்யுங்க. அந்த கீர்த்தனை செய்வதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த கீர்த்தனையில் கலந்து கொண்டு ஆனந்தம் அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த தன்னுடைய சீடர்களை செஞ்சிருக்காங்க. இப்போ இதே பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளிநாடுகளெல்லாம் இஸ்கான் அந்த கீர்த்தனை பாடி எத்தனை பேர் வர்றாங்க. ஸோ இந்த விதிமுறைகள்லாம் இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கல. யார்? இந்த ஜகாய் மதாய் 2 பேரும் பிடிக்கல. இப்படி இந்த 2 சீடர்களும் கீர்த்தனை பாடிக்கொண்டு அந்த வீதியில் வரும்பொழுது என்ன பண்ணாங்க, 2 பேரையும் நல்லா அடின்னு அடித்து உதைக்கிறாங்க. அடித்து ரத்தமெல்லாம் சொட்டுது. யாருக்கு? இந்த 2 சீடர்களுக்கும். ஆனால் அந்த 2 சீடர்கள் அந்த கீர்த்தனை நிறுத்தவே இல்லை. இந்த ஜகாய் மத்தாய்க்கு 2 பேரையும் ஆலிங்கனம் பண்ணாங்க. யார்? இந்த சீடர்கள் 2 பேரும். அது என்ன நடந்ததில்லை. அந்த பரிசம் அவங்களை ஆலிங்கனம் பண்ண உடனே அவங்களுடைய மனநிலை மாறி அவங்களும் கீர்த்தனை செய்ய ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற மாதிரி வருகிறது. அதாவது நமசியந்தே நித்தியயுக்தா. அந்த நித்தியயுக்தா இறைவனிடம் பொருந்தியவன் எப்படியெல்லாம் நமசியந்தே எப்படியெல்லாம் செய்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரத்தம் சொட்ட இருந்தாலும் அந்த ஹரிதாஸும் அந்த நித்யானந்தரும் அந்த 2 பேரும் ஆலிங்கனம் செய்தவுடன் அந்த முரடர்கள் மனம் மாறிவிட்டார்கள். அவரும் ஹரி கீர்த்தனம் செய்ய ஆரம்பித்தார்கள் அப்படின்னு சொல்லி, அது சைத்தன்ய மகாபிரபு காலத்தில் நடந்த விஷயம் ஒன்று. அடுத்து அதே போல் பகவான் ராமகிருஷ்ணனுடைய பக்தன் யோகின் மாவுடைய அண்ணன், அவர் மிக என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப இதானது. யோகின்மா வீட்டுக்கு அடிக்கடி யோகின்மா வீட்டுக்கு பகவான் ராமகிருஷ்ணனை அழைத்து அவருக்கு கீர்த்தனை பாடுறதுக்கெல்லாம் இது பண்ணுவாங்க. இப்படி ஒரு நாள் வந்து யோகின்மா அந்த பகவான் ராமகிருஷ்ணன் அவருடைய குழுவினரை அழைத்து கீர்த்தனமெல்லாம் பாடும்போது யோகின்மாவுடைய தந்தை, இன்னைக்கு இவனை ஒரு வழி பண்ணிடணும், குருதேவரை ஒரு வழி பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஒரு குண்டாஸ் ஒருத்தரை ரெடி பண்ணி அவரை வெளியே வந்தவுடனே அடிக்கணும் அப்படின்னு சொல்லி தயார் பண்ணுறாரு. அதெல்லாம் வந்து கிரேட் மாஸ்டர் அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்குது, பகவான் சுவாமி சாரதானந்தர் எழுதின புத்தகத்தில் இருக்குது. ஆனால் அந்த கீர்த்தனை முடிகிறதுக்கு முன்னாடியே கீர்த்தனை நடந்து கொண்டு இருக்கும்போதே பகவான் ராமகிருஷ்ணர் வெளியே வந்து அந்த குண்டனை ஆலிங்கனம் செய்தவுடன் அவர் மனம் மாறினார். இவரும் மதம் மனசு மாறிடுச்சு. இப்படி இந்த கீர்த்தனைக்கும் உள்ள சக்தி நமசியந்தே எப்படி நித்தியயுக்தான்னா இறைவனிடம் மனம் பொருந்தியவர்கள் திட உறுதியோடு அவர்கள் யாரை தொட்டாலும் அவர் நமசியந்தேன்னா இப்படி தான் அவங்க நமஸ்காரம் பண்ணுறாங்க. அவங்க யாரை வேணாலும் இப்படி நமஸ்காரம் பண்ணுறாங்க. அப்படி அந்த முரடர்களை அவர் வந்து நமஸ்காரம் ஆலிங்கனம் பண்ண உடனே அவருடைய மனம் மாறிவிட்டது.
அவனும் அந்த குண்டனும் அந்த கூட்டத்தில் சேர்ந்து கீர்த்தனை பாட ஆரம்பித்து விட்டான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இது இருக்குது. அதான் வந்து பகவான், அதாவது பக்தர்கள் எப்படி இருக்க வேண்டும், சததம் கீர்த்தயந்தம், சததம்னா எப்பொழுதும், கீர்த்தயந்தனா பகவானுடைய இதை பாட வேண்டும். எப்படி திடவிரதாக, ஒரு நாள் மட்டும் 2 நாள் மட்டும் பண்ணால் பத்தாது. ஏன்னா நம்மலாம் ஒரு நாள் 2 நாள் ஜபம் தியானம் பண்ணிவிட்டு அவ்வளோதானா நமக்கு இன்னும் இறைக்காட்சி கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கிறவங்க. அது திருடவிரதா, உறுதியோடு இருக்கணும். பகவான் நம்மை சரியான வழி காட்டுவார் அப்படின்னா. நமசெந்தக்ஷ மாம் பக்தியா நித்திய யுக்தா உபாசதே அப்படின்னு சொல்லி 14வது ஸ்லோகம். பகவான் அதாவது பக்தனுடைய கண்டிஷன் எந்த கண்டிஷனில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டார். இனி 15வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். காரணம் என்னென்னா, இந்த ஸ்லோகம்தான் அடுத்து வருகின்ற 10, 11 ஸ்லோகத்தினுடைய சாரம். இந்த ஸ்லோகத்தில் ஞான யஜ்ஞேன சாப் அன்யே யஜந்தே மாம் உபாசதே ஏகத்வேன பிருத்தக்வேன பகுதா விஸ்வத்தோ முகம் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக கொடுக்குறாரு. என்னென்னா, ஞான யஜ்ஞேன, முதல் இந்த ஸ்லோகத்துடைய சிம்பிள் மீனிங் என்னன்னு பார்க்கணும். ஞான யஜ்ஞத்தால் வேட்பவர்களாகிய ஏனையவர்களும் என்னை ஒன்றாய் வேறாய் பலவாய் இத்தனை விதங்களில் உபாசிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ இந்த ஸ்லோகம் ஞான யஜ்ஞேன அப்படின்னு சொல்லும்போது இது பக்திக்கான ஒரு ஸ்லோகமாச்சே. எப்படி ஞானம் வருது அப்படின்னா, பக்தியும் ஞானமும் வேறு வேறு அல்ல. இதை பற்றி 4வது அத்தியாயத்தில் நம்ம பார்த்துருக்கோம். அது என்னன்னு நான் சொல்கிறேன். நான் இப்போ ஞான யஜ்ஞேனா 3வது அத்தியாயத்தில் இந்த ஞானம் என்றால் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. எப்படின்னா, நம்ம செய்கின்ற கர்மத்தை கர்ம யோகமாக செய்யும் பொழுது அது ஞானமாக மாறும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம். அதாவது எப்படின்னா, இந்த ஸ்லோகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு செயலும் நாம் செய்யும் பொழுது இது பகவானுக்காக செய்யணும். அப்போது எந்தவித பிரதிபலன் இல்லாமல் நாம் செய்யும் பொழுது அது யஜ்ஞமாக மாறும். அதனால தான் யஜ்ஞார்த்தாத் கர்மனோ அந்நியத்திர லோகோயம் கர்மபந்தனம். நம்ம செய்கின்ற கர்மத்தை பலனோடு எதிர்பார்த்தால் அது யஜ்ஞம் அல்ல. எப்பொழுது பலனில்லாமல் செய்கின்றோமோ அது யஜ்ஞமாகிறது. அதனால தான் சொல்கிறாரு யஜ்ஞார்த்தாத். அந்த யஜ்ஞமாக அந்த கர்மம் செய்யும் பொழுது நமக்கு எந்த பந்தமும் வராது. யஜ்ஞார்த்தாத் கர்மனோ அந்நியத்திர. அப்போது வேற மாதிரி நம்ம, அதாவது பலனை எதிர்பார்த்து யஜ்ஞம் இல்லாமல் செய்தால் கர்ம பந்தனம், லோக பந்தனம், நம்ம இந்த உலகத்தோட நம்ம பற்றுக்கடை வந்துடும் அப்படின்னு சொல்கிறார். இப்படி 3வது ஸ்லோகத்தையும் 4வது ஸ்லோகத்தையும் இந்த ஞானம் பக்தி வேறு வேறு அல்ல, எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பக்தி. இதை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஸ்லோகத்தில் பக்தனுடைய நிலை, போன ஸ்லோகத்தில் பக்தனுடைய கண்டிஷன் எப்படி, சததம் கீர்த்தயந்த நித்திய யுக்தா அப்படியெல்லாம் திருடவிரதா அப்படின்னெல்லாம் சொன்னார். இதில் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னா, 3 நிலையை பற்றி சொல்ல போகிறாரு. பக்தனுடைய நிலை என்ன. ஏன்னா எல்லாரும் ஒரே நிலையில் இல்லை. ஒவ்வொருவருடைய மனநிலை வேறு வேறு இருக்கனால அவங்கெல்லாம் நிலை. அப்போ என்ன மாதிரி அப்படின்னா, ஓரளவுக்கு இந்த கர்மங்களை யஜ்ஞமாக செய்த பக்தர்களுடைய பக்தி எப்படிப்பட்ட நிலை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். ஸோ பக்தியினுடைய நிலை எப்படிப்பட்ட பக்தி, எப்படி பக்தர்கள் பக்தி செலுத்துகிறார்கள், விதவிதமான பக்தி இருக்கிறது. நாம் சென்ற ஸ்லோகத்தில் பார்த்தோம் கண்டிஷன். அந்த கீர்த்தயந்தோமாம் சொல்லும்போது நம்ம சொன்னோம் 9 வகையான நவவிதா பக்தி நம்ம பார்த்தோம். அந்த பிரகலாதன் வந்து எப்படி நவவிதா பக்தி ஒன்றா நான் சொல்லிட்டு வந்தேன். 9 வகையான பக்தி. அதை பற்றி வந்து 12வது அத்தியாயத்தில் நம்ம பக்தி யோகம்ங்கிற ஒரே சாப்டர் 12வது ஸ்லோகம் முழுவதும் பக்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் விளக்கமாக சொல்ல போகிறாரு. மேலும் இந்த சனாதன தர்மத்தில் தான் இந்து சாஸ்திரத்தில் தான் இந்த என்ன சொல்கிறது, இஷ்ட தெய்வ தத்துவம் இருக்குது அப்படின்னு சொன்னால், அதாவது இந்து தர்மத்தினுடைய 4 பில்லரில் ஒரு பில்லர் இஷ்ட தெய்வ தத்துவம். அந்த இஷ்ட தெய்வ தத்துவத்தை இங்கே சொல்ல போகிறாரு. அதே போல் துவைத்தம், அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், இதெல்லாம் நம்ம வந்து நிலைகளை பற்றி ஒன்று ஒன்றா சொல்ல போகிறாரு.
ஸோ இந்த பக்தியை பற்றி 12வது அத்தியாயத்தில் விளக்கமாக சொல்ல போகிறாரு. அந்த இடத்துல தான் நமக்கு ஞானமும் பக்தியும் ஒன்று தான் அப்படிங்கிறது சொல்ல போகிறாரு அங்கே. அப்போது இந்த ஸ்லோகத்தில் நாம் இந்த உலகத்தில் பக்தர்கள் செய்யும் பக்தியினுடைய நிலை என்ன, அது காலத்துக்கு ஏற்றாற்போல் மாறுகிறது, பரிணமிக்கிறது. ஏன்னா பகவான் ராமகிருஷ்ணரே சொல்கிறாரு, ஒரு பக்தன் முதல் தாமச பக்தி, அதுக்கப்புறம் ராஜச பக்தி, சாத்விக பக்தி, இந்த மூணையும் நம்ம 12வது அத்தியாயத்தில் பார்ப்போம். தாமச பக்தி எப்படின்னா, இந்த கிராமப்புறத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்தி ரொம்ப இதாக இருக்கும். தாமச பக்தி உறுதியோடு இருக்கும். அதாவது முதுகில் வேலை இது மாட்டிட்டு தேரை இழுக்கிறது, அப்புறம் நெருப்பு தீ மிதிப்பது, இதெல்லாம் தாமச பக்தி. ஆனால் உயர்ந்த பக்தி தான். இந்த பக்தி பரிணமித்து அதுக்கப்புறம் ராஜச பக்தி தாமச பக்தியாக மாறும், சாத்விக பக்தியாக மாறும். அப்படி பக்குவப்பட்டு பக்தி செலுத்தும் விதம் பரிணமித்து கடைசி சாத்விக பக்தியை அடைய வேண்டும். அந்த பக்தி நிலையை பற்றி தான் பகவான் இங்கு சொல்ல போகிறார். இங்கு பகவான் கீழான பக்தியை பற்றி சொல்லலை, அதாவது தாமச பக்தியை பற்றி சொல்லலை. சத்வ பக்தி, சத்வ நிலையில் இருக்கின்றவர்களுடைய பக்தி அதே 3 நிலையாக பிரித்து சொல்ல போகிறார். உயர்ந்த நிலையில் இருப்பவர்களுடைய பக்தியுடைய நிலை வேறுபாடுகளை பற்றி இங்கே சொல்ல போகிறார். அதனால தான் ஞான யஜ்ஞேன ச அபி அந்நிய என்றால் சிலர் ஞான யஜ்ஞேன. இங்கு யஜ்யம் என்றால் பக்தி அப்படின்றது. பக்தின்னா யஜ்யம்னு சொன்னாலே அந்த பக்திக்கு பிரதிபலன் எதிர்பார்ப்பாங்க. நம்ம பக்தியெல்லாம் என்னென்னா ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்போம், எனக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த பக்தி காமிய பக்தி. இது நிஷ்காம பக்தி. அப்போ அந்த நிஷ்காம பக்தியை தான் ஞான யஜ்யம்னு அப்படின்னு சொல்கிறாரு. ஞானம் என்னன்னா பக்தி, ஞான யஜ்ஞேன என்றால் அறிவுபூர்வமான பக்தி. அப்படின்னா என்ன அறிவுபூர்வமான பக்தி அப்படிங்கிறத நம்ம இப்போ விளக்கம் சொல்ல போகிறாரு. ஞான ரூபமான பக்தி. இங்கு சிலர்னா எல்லாருமே ஒரே இதில் இல்லை, அவருடைய மனநிலை மாறுது. சில பக்தர்கள் எல்லோரும் ஞான ரூப பக்தி செய்வதில்லை. சிலர் பகவான் என்றால் என்ன அப்படிங்கிறது தெரியாது, பகவான்னா யாருன்னு தெரியாது, அவர் லட்சணம் என்னன்னு தெரியாது. நம்மெல்லாம் இதெல்லாம் கேட்டுட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு ஒரு தேங்காய் உடைச்சி ஐயருக்கு ஒரு இது கொடுத்து பகவானுக்கு மாலை ஒன்று சாத்திட்டு வந்தால் நமக்கு இந்த பக்தி நினைக்கிறோம். அந்த பக்தி இப்போ சொல்ல ஞான ரூபமான பக்தியை தான் இங்கே பகவான் சொல்கிறார். ஞான ரூபமான பக்தி அதில் அதாவது நமக்கு ஞான ரூபமான பக்தி அப்படின்பதற்கு அந்த மாதிரி பக்தி செய்வர்கள் பகவானுடைய லட்சணம் என்ன, பகவானுடைய ரூபம் என்ன அப்படின்லாம் தெரியும் அவங்களுக்கு. இப்போ நம்ம பகவத்கீதை கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடியோ சரி, அல்லது ஒன்றுமே தெரியாதவர் இருக்கும்போது நமக்கு பகவானுடைய லட்சணமெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் கீதை உபனிஷத் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் பகவானுடைய ரூபம் லட்சணம் எல்லாம் நமக்கு ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா நம்ம நிறையா அந்த அத்தியாயம் 2வது அத்தியாயம் 3வது அத்தியாயம் பார்க்கும்போது 4வது அத்தியாயம் பார்க்கும்போதெல்லாம் நிறைய இந்த லட்சணங்கள்லாம் பார்த்துருக்கோம். இப்படி ஞான பூஜை அதாவது சிலர் என்னை ஞானமே பூஜையாக செய்கிறார்கள். அது எப்படி யஜந்தே அப்படிங்கிற பூஜை செய்கிறார்கள், வழிபடுகிறார்கள். மாம் உபாசந்தே, உபாசனைனா தியானம் செய்கிறார்கள். ஞானமாக எப்படி தியானம் பண்ணுறது அப்படிங்கிற நமக்கு கேள்வி வரும். இங்கே பகவான் சொல்கிறார், பக்தி ஞான ரூபமானது, அறிவினோட துணை கொண்டு தான் பக்தி வரும் அப்படின்னு சொல்கிறார். அறிவின் துணை கொண்டு வெறும் பக்தி எப்படின்னா, பகவான் ராமகிருஷ்ணன் சொல்கிறார் இல்லையா, இறைவனை பற்றி கேட்க 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 இறைவன் இருக்கிறார் என்று நம்முடைய மனதில் உறுதியாகும். அதுக்கப்புறம் நம்ம பக்தி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. வெறும் பக்தி செய்கிறது ஏன்னா கேட்டு வாங்கிறது மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதனால் பக்தி அப்படிங்கிறது ஞான ரூபமான அறிவின் துணை கொண்டு செய்யும் பக்தி அப்படின்னு சொல்கிறார். சிலர் என்னை ஞானம் பக்தி, அதாவது 5வது அத்தியாயத்தில் 4வது ஸ்லோகம் வரும். சாங்கிய யோகேன ஞானினாம் சாங்கிய யோகம் பிருத்தக் பாலா பிரவந்தி ந பண்டிதா. சாங்கிய யோகம் பிருத்தக் பாலா பிரவந்தி ந பண்டிதான்னு வரும். சாங்கியம் வேறு பக்தி வேறு என்று யார் சொல்கிறார்கள்னா பாலாகா,
அவன் வந்து வளர்ந்துருந்தாலும் பெரிய பண்டிதராக இருந்தாலும் இப்படி அது வேறு இது வேறுன்னு சொல்கிறவன்லாம் பிரதக் பாலா சின்ன பசங்க சொல்கிறது அப்படின்னு. சின்ன பசங்கன்னா இந்த இடத்துல அறிவில்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த 5வது அத்தியாயத்திலே நமக்கு 4வது ஸ்லோகத்தில் சாங்கியோகோ பிரதக் பாலா பிரவந்தி ந பண்டிதா ஏகம் அப்பியச சம்யக் உபயோர் விந்ததே பலன் அப்படின்னு சொல்கிறார். இதில் இந்த ரெண்டுலேருந்து ஏதாவது ஒன்று பக்தியோ ஞானமோ ஒன்று இருந்தால் அடைகின்ற இடம் ஒன்று தான். அப்போ நீங்கள் பக்தியில் போனாலும் ஞானத்தில் போனாலும் கர்மத்தில் போனாலும் எல்லாம் அடைகின்ற இடம் ஒன்றே தான் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காரு. ஞானம் வேறு பக்தி வேறு அல்ல அப்படிங்கிறத சொல்கிறது தான் இங்கே வந்து பகவான் சொல்கிறார். ஒரே இடத்தை அடையலாம் அப்படின்னு சொல்கிறார். இங்கு சில பக்தர்கள் அறியாமையால் ஞானம் வேறு பக்தி வேறு என்கிறார்கள். ஆனால் உண்மையில் பக்தி ஞானம் பிரிக்க முடியாத ஒன்று. பகவானுடைய பெருமைகளை உணர உணரதான் பக்தி நமக்கு அதிகரிக்கும். அதனால் ஞானமும் பக்தியும் சேர்ந்தே இருக்கும். அதான் பகவான் ராமகிருஷ்ணனுடைய 2வது கட்டளையிலே சொல்கிறாரு. சத்சங்கத்தில் பகவானை பற்றி கேட்பது, பகவானை பற்றி சிந்திப்பது, பகவானை பற்றி பேசுவது, அதன் மூலமாக நமக்கு பகவானுடைய ஞானம், பகவானுடைய அறிவு நமக்கு வரும். இந்த பக்திக்கு அறிவுகோல் ஞானம்தான் அப்படிங்கிற சொல்கிறார். அதனால தான் சிலர் அறிவை துணை கொண்டு என்னிடம் பக்தி செய்கிறார்கள் ஞான யஜ்ஞேன அப்படின்னு சொல்லிட்டு அறிவின் துணை கொண்டு என்னிடம் பக்தி செய்கிறார்கள் அப்படிங்கிறாரு ஞான யஜ்ஞேன. இப்படி இந்த பக்தி வந்து 3 விதமாக பகவான் சொல்கிறார். சிலர் என்னை இந்த அளவுக்கு புரிந்து கொண்டிருக்கிறார்கள், மற்ற சிலர்கள் வேறு ஒரு மாதிரி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பகவானே சொல்லியிருக்கிறார், ஏ யதாம் மாம் பிரபத்தந்தே தாம் ததைவ பஜாமியகம். நீ எப்படி என்னை பார்த்து வழிபடுகிறாயோ அப்படியே உனக்கு நான் அருள் புரிகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்படி 3 நிலை பகவான் சொல்கிறார். அது 2வது வரியில் வருது பாருங்க. 2வது வரியில் முதல் ஏகத்வேன பிருத்தக்வேன பகுதா விஸ்வதோமுகம். இந்த ஏகத்வேன பிருத்தக்வேன பகுதா விட்டுருங்க, விஸ்வதோமுகம், இந்த 3 தான் 3 நிலை. இந்த இடத்துல முதல் ஏகத்வேன வேணாம், பிருத்தக்வேன. ஏன்னா பிருத்தக்வேன தான் முதல் நிலை. பிருத்தக்வேனா வேறுபாடுடன், பேத புத்தியுடன். வேறுபாடு பேத புத்தின்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து நாம் வழிபடுகின்ற இறைவன் மிக உயர்ந்தவர், மிக சக்தி வாய்ந்தவர். நான் அவனுடைய தாசன். அதாவது அந்த நான் 5 பாவம் சொன்னோம். தாஷ்ய சாந்த பாவம், தாஷ்ய பாவம், சக்கிய பாவம், வாத்சல்ய பாவம், மதுர பாவம் சொல்லி பார்த்துருக்கோம் நம்ம. இந்த மாதிரி பகவான் வேறு, நான் வேறு. ஏன்னா இந்த 5 பாவத்தில் பார்த்தீங்கன்னா தாஷ்யனாக நான் வேலைக்காரன், இவன் பகவான் எஜமானன். அப்போது நான் வேறு பகவான் வேறு. அதே போல் அடுத்தது வந்து சாந்த பாவம். அப்கோர்ஸ் மன சாந்தியோடு நம்ம இருக்கிறது. பகவான் வந்து எப்பொழுதும் சச்சிதானந்த ஆனந்தத்தில் இருப்பவர் அப்படின்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு பாவத்திலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு பகவான் வேறு நான் வேறுங்கிற மாதிரி தான் வரும். இது வந்து பிருத்தக் வேன. இப்படி சிலர் என்னை பக்தி செய்கிறார்கள். சிலர் வந்து என்னை வந்து தந்தையாக நினைத்து, தாயாக நினைத்து, அல்லது சிலர் வந்து என்னை குழந்தையாக நினைத்து அவர்கள் யசோதா எப்படி வழிகிறார்கள், அது வாத்சல்ய பாவம். இப்படி ஒவ்வொருத்தர் பிருத்தக் பாவம், நான் வேறு நீ வேறு, நீ உயர்ந்த இடத்தில் இருக்கிறாய் அப்படின்னு நினச்சி சிலர் என் மாம் உபாசதே. இந்த மாம் உபாசதே என்பதை எதோடு சேர்க்கணும்னா இந்த ஏகத்வேன, இந்த துவேன வருதுங்க, ஏகத்வேன பிருத்தக்வேன வருது இல்லையா, இந்த துவேனங்கிறத அதோட சேர்த்துடணும். எதோட? மாம் உபாசதே. இப்படி என்னை சிலர் வழிபடுகிறார்கள். ஸோ முதல் நிலை பிருத்தக். பிருதக் என்றால் வேறுபாடுடன் வழிபடுகிறார்கள். ஈஸ்வரன் வேறு நான் வேறு என்ற அறிவுடன் சிலர் என்னை வழிபடுகிறார்கள். இதைத்தான் துவைத பக்தி, துவைத பாவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மத்வாச்சாரியாருடைய நிலை இதுதான். இங்கு ஈஸ்வரன் பகவான், அதாவது ஈஸ்வரன் பகவான் மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர். நான் பக்தன், ஈஸ்வரனை வழிபடுகிறவன், ஈஸ்வரனுடைய சேவகன், ஈஸ்வரனுடைய நண்பன், ஈஸ்வரனுடைய குழந்தை அல்லது ஈஸ்வரனுடைய தாய் அப்படின்னு சொல்லி இந்த பேத புத்தியோடு வழிபாடு செய்வார்கள். இந்த நிலை வழிபாட்டை பகவான் 12வது அத்தியாயத்தில் இஷ்ட தேவதா பக்தி என்று சொல்ல போகிறார். 12வது அத்தியாயத்தில் இதைத்தான் வந்து சனாதன தர்மத்தில் ஒரு இது மாதிரி ஒரு பில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க, இஷ்ட தேவதா பக்தி. அது இதன் பொருள்
அவரவர்கள் ஈஸ்வரனுடைய ஒரு நாமத்தை எடுத்துக்கொண்டு பக்தி செய்கிறார்கள். உதாரணம், சிலருக்கு ராமர் இஷ்ட தெய்வம், சிலருக்கு கிருஷ்ணன் இஷ்ட தெய்வம், சிலருக்கு ராமகிருஷ்ணன் இஷ்ட தெய்வம், சிலருக்கு காளி இஷ்ட தெய்வம். இப்படி அவர்களுடைய மனநிலையில் கேட்ட மாதிரி அவர்களுக்கு மனதில் பிடித்த ஒரு இஷ்ட தெய்வத்தை, அதனுடைய நாமத்தை, முருகனையோ சிவபெருமானையோ அல்லது தேவியையோ வழிபடுகிறார்கள். அந்த நாம ரூபத்தை மனதில் வைத்துக்கொண்டு அவர்கள் இஷ்ட தேவதையை வழிபடுகிறார்கள். இப்படி சிலர்கள் என்னை வழிபடுகிறார்கள். அவர்களிடம் ராமனும் நானும் ஒன்று என்ற அறிவு அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா ராமன் மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர், கிருஷ்ணன் மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர், சிவபெருமான் மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர். அப்படி வேறுபாடு, வேறு பேத புத்தியோடு இஷ்ட தெய்வத்திடம் பக்தி வைத்து வழிபடுகிறார்கள். ஸோ ராமனின் பெருமைகளை வைத்துக்கொண்டு பக்தி செய்பவர்கள் என்று அவர்கள் சொல்கிறார். சிவபெருமானின் பக்தியை வைத்துக்கொண்டு, சிவபெருமானின் பெருமைகளை வைத்துக்கொண்டு பக்தி செய்பவர்கள். இதுதான் முதல் நிலை, பிருதக்த்வேன, பேத புத்தியோடு செய்பவர்கள். இது முதல் நிலை. இரண்டாவது நிலை ஏகத்வேன. இதன் பொருள் என்ன? இந்த உலகத்தில் ஈஸ்வரன் ஒருவர் தான், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி, திருமூலர் சொன்ன மாதிரி ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரன் ஒன்றுதான் என்ற அறிவில் சில பேர் பக்தி செய்கிறார்கள். அதாவது அந்த அறிவு அவங்களுக்கு இருக்கு. அந்த அறிவை பக்தி செய்கிறார்கள். பல ரூபமாக பகவான் இருந்தாலும் ஈஸ்வரன் ஒருவனே என்ற அறிவுடன் பக்தி செய்பவர்கள் சிலர். இந்த முதல் நிலைக்கு இது இரண்டாவது நிலை. அதாவது முதல் நிலையில் வேறுபாடு, அதாவது பேத புத்தியோடு வேறுபாடுவோடு என்னுடைய பகவான் ராமன் உயர்ந்தவன், உன்னுடைய இறைவன் அடுத்துதான் அப்படின்ற மாதிரி சில பேர் சண்டே போடுவாங்க. இதனால அதாவது இந்த பிருத்தக்த்வேன அப்படிங்கிற இந்த ஒரு சின்ன பிரச்சனையும் இருக்குது. இஷ்ட தெய்வ தத்துவத்தில் என்னென்னா, என்னுடைய பகவான் தான், என்னுடைய கடவுள் தான் உயர்ந்தவன், உன்னுடைய கடவுள்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேத புத்தி இல்லாமல் இருப்பது தான் இந்த ஏகத்வேன. எந்த ரூபத்தில் இருந்தாலும் அது பகவான், ஆனால் இருப்பது ஒரே ஒரு கடவுள் தான், ஒரே ஒரு இறைவன் தான், ஒரே ஒரு பரம்பொருள் தான் அப்படின்னு சொல்லி இந்த சண்டை சச்சரவு இல்லை. அந்த பிருத்தக்த்வேனன்னா தான் அந்த சண்டை வருது. ஏன்னா அவன் அந்த இறைவனை, அந்த குறிப்பிட்ட ஒரு பகவானையினுடைய நாம ரூபத்தை வைத்துக்கொண்டு வழிபட்டு வந்தவன், அந்த பழக்கத்தில் அவன் சண்டை போடுறான். அது பரிணமித்து ஏகத்வேன அப்படிங்கிற இதுக்கு வரணும். ஸோ இஷ்ட தெய்வத்தில் மனதை குவித்து அதில் வழிபட்டு அதுக்கப்புறம் ஏகத்வேன அப்படிங்கிற நிலையில் வருவானவன். அதுக்கு கொஞ்சம் அந்த பரிணாமம் நடக்கணும். அந்த பரிணாமம் நடந்தால் தான் வருகணும். ஸோ இதை முதல் நிலையிலிருந்து ரெண்டாவது நிலை வந்தாச்சு. ரெண்டாவது நிலை தான் ஏகத்வேன அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ பகவானை விதவிதம் பேரில் இருந்தாலும் ஆனால் பரம்பொருள் ஒன்றுதான் என்ற அறிவு அவர்களுக்கு இருக்கிறது. காரணம், அவர்கள் குறிப்பிட்ட அந்த பழக்கம், நாம ரூபத்தோடு பக்தி செய்து அதுக்கப்புறம் எல்லா நாம ரூபமும் ஒன்றுதான் என்ற நிலைக்கு வருபவர்கள். அதுக்கப்புறம் பகுதா விஸ்வதோமுகம், அதாவது பகுதா அப்படிங்கிற அந்த வார்த்தை இன்னும் சில பேர் அப்படிங்கிற ஒரு இது வரும். ஸோ ஏகத்வேன என்பதற்கு வேறு ஒரு பொருள் சொல்கிறாங்க. ஏகத்வேனா நான் ஒரே ஒரு இறைவன் தான் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, பக்தர்கள் பக்தி செலுத்தும் ஈஸ்வரன் உண்மையிலே வேறு அல்ல, ஒருவன் தான். அதாவது அவனுக்கு அந்த அறிவு, அந்த பக்தி செய்வதற்கு ஒரு இறைவன் ஒருவன் தான். அவன் அந்த உணர்வு, அந்த நிலையை அடையவில்லை, இருந்தாலும் அந்த பக்தி நிலை இறைவன் ஒன்றுதான் அப்படிங்கிற ஒரு இதில் அவன் பக்தியை பயிற்சி செய்து வருகிறான். யார்? இந்த பிருத்தக்த்வேன பரிணமித்து கொஞ்சம் கொஞ்சமாக இறைவன் ஒன்றுதான், ஒருவன் தான் என்ற அறிவு இருக்கிறது. ஆனால் அது நடைமுறைக்கு வரவில்லை. அதனால் அதை வைத்து அந்த பகவான் ஒன்றுதான் என்ற ஞானத்தை வைத்து அவன் பயிற்சி செய்து கொண்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் கடைசி வருவது விஸ்வதோமுகம். பகுதா என்பதற்கு விதவிதமான நிலையில் பக்தி செய்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காகத்தான் பகுதாங்கிற வார்த்தை சொன்னார். விதவிதமான நிலை. இந்த இடத்துல 3 நிலை. இந்த இடத்துல நம்ம கீழான நிலைக்கு சொல்லலை. அதாவது கிராமப்புறத்தில் நடக்கிற அந்த தாமச பக்தியை நம்ம சொல்லலை, பார்க்கல. அதாவது ஞானத்தில் உள்ளவர்கள் விதவிதமான பக்தி செய்கிறார்கள் அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்துல பகுதா அப்படிங்கிற ஒரு வார்த்தை பகவான் சொல்லியிருக்காரு. அதனால் நாம் யாரிடமும்
இப்படி பக்தி செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவரவர்கள் யதா மாம் பிரபத்யந்தே 4வது அத்தியாயத்தில் 16வது ஸ்லோகத்தில் வருது. யார் யார் என்னை எப்படி எப்படி பார்த்து பக்தி செய்கிறார்களோ அப்படி எப்படி நான் அவர்களுக்கு அனுகிரகம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி. இப்படி இந்த விஸ்வதோமுகம் அப்படிங்கிறது மிக சிறந்த ஒரு வார்த்தை. அது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஏற்கனவே 7வது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம். இந்த உலகத்தில் எதையெல்லாம் பார்க்கிறோமோ அனைத்துமாக இருப்பவன் இந்த பகவான் ஈஸ்வரன். அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வரும். பகவான் ஒன்றுதான், இறைவன் ஒன்றுதான், ஏகத்வேன அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த ஏகத்வேனவுக்கும் விஸ்வதோமுகத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்றது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு கேள்வி வருது, அதாவது ஏகத்வேனத்துக்கு இதுக்கு என்ன வேறு? ஏகம் என்றால் ஒன்லி ஒன் காடு அப்படின்னு அர்த்தம். அதாவது ஏகத்வேனா ஒன் காடு அப்படின்னு சொல்லி அர்த்தம். விஸ்வதோமுகம்னா ஒன்லி காடு. இந்த ஒன் காடுக்கும் ஒன்லி காடுக்கும் வித்தியாசம் நீங்களே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ விஸ்வம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்னன்னா அனைத்தும், விஸ்வம். முகம் அப்படின்னா ரூபம். ஸோ அனைத்தும், இந்த உலகத்தில் பார்க்கின்ற எல்லாமே ஈஸ்வரன் தான் அப்படிங்கிறத இந்த நிலை விஸ்வதோமுகம். இந்த வார்த்தை தான் பகவான் சொல்கிறார் 10, 11 அத்தியாயத்தினுடைய விளக்கம். அதாவது இது சாரம், இதனுடைய விளக்கம்தான் 10, 11 அத்தியாயம். ஆகவே இந்த விஸ்வதோமுகம் என்பது மிக முக்கியமான வார்த்தை. இந்த உலகத்தை பார்க்க நாம் கண் திறந்தவுடன் பகவான் தெரிவதில்லை. காரணம் என்னென்னா, நமக்கு நம்மிடம் இருக்கின்ற ராகத்வேஷம். இந்த ராகத்வேஷத்தினால் நாம் கண்ணை திறந்தால் வேற்றுமை தான் நமக்கு தெரிகிறது. அந்த ராகத்வேஷுடன் பார்க்கும்பொழுது விதவிதமான ரூபங்கள் தெரிகிறது. ஆனால் பகவான் சொல்கிறார், நீ கண்ணை திறந்து எதை பார்க்கிறாயோ அவைகள் எல்லாமே நான் தான் அப்படிங்கிறார். இதை புரிந்து கொள்ள தான் நம்ம இந்த 2 அத்தியாயத்தை பற்றி, இந்த விஸ்வதோமுகத்தை பற்றி தான் விளக்கம் முழுவதும் 10, 11. 10வது அத்தியாயம் விபூதி யோகம், 11வது அத்தியாயம் விஸ்வரூப தரிசன யோகம். ஸோ இந்த 2 அத்தியாயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக அருமையான, அஃப்கோர்ஸ் எல்லாமே அருமையான அத்தியாயம் தான். இந்த 2 அத்தியாயமும் குறிப்பாக இந்த விஸ்வதோமுகத்தை பற்றி சொன்னார். இந்த அத்தியாயங்கள் படிக்கும் பொழுது நம்முடைய மனம் நன்றாக ஒரு பக்குவம் அடை நல்லா மாறும் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா அதனால தான் இது ஞான யஜ்யம். கீதா கிளாஸ் அப்படிங்கும்போது என்னதான் ஞான யஜ்யம் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி ஏன் அப்படி விஸ்வதோமுகம் அப்படின்னு நம்ம இந்த வார்த்தை இங்கே எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, விஸ்வதோமுகம் பகவான் ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, 7வது அத்தியாயத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ஈஸ்வரன் இந்த உலகத்திற்கு உபாதான காரணமாக இருக்கிறார். உபாதான காரணம்னா மெட்டீரியல் காஸ். 3 காசு நம்ம பார்த்துருக்கோம். மெயினாக மெட்டீரியல் காசு. ஏன் என்ன மெட்டீரியல் காசுன்னா, களிமண் பானை. இப்போ களிமண் பானைன்னொடனே நமக்கு ஞாபகம் வரணும். களிமண் பானை என்பதற்கு விளக்கம் கொடுத்தாரு அங்கே. எப்படின்னா, நாம் இந்த விவகார உலகத்தில், அதாவது டே டு டே லைஃப் வந்தவுடன் இந்த களிமண் பானையை மறந்து விடுகிறோம். களிமண் தான் பானையாக, அதாவது களிமண் தான் பானையை முழுவதுமாக வியாபித்திருக்கிறது என்று பகவான் அந்த 7வது அத்தியாயத்தில் சொன்னார். ஆகையால் இந்த பானைகளை பார்க்கும்போது நாம் எதை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும்? எதை பார்க்கிறோம்? இந்த பானையை பார்க்கும் பொழுது நமக்கு களிமண் ஞாபகம் வர வேண்டும். அதே போல இந்த உலகத்திற்கு உபாதான காரணமாக நான் இருக்கிறேன் என்று 7வது அத்தியாயத்தில் பகவான் சொன்னார். அப்படிங்கும்போது இந்த உலகத்தில் எதை பார்த்தாலும் நாம் இறைவனைத்தான் பார்க்கிறோம் என்ற ஒரு தெளிவு, ஒரு அறிவு நமக்கு வர வேண்டும். அதனால தான் விஸ்வதோமுகம் அப்படிங்கிறத சொல்கிறார். சரி, இந்த உலகத்தை உலகத்தில் யாரை பார்த்தாலும் ஈஸ்வரன் தான் என்ற எண்ணம் நமக்கு வரணும். ஆனால் தான் நாம் ஈஸ்வரனை தவிர வேறு எல்லாமே பார்க்குறோம். நம்ம காரணம் தானே ராகத்வேஷம், நமக்கு இருக்கிற வெறுப்பு, நம்ம இருக்கிற கல்மிஷங்கள், அந்த 6 இது இருக்குது, 6 தோஷங்கள் நமக்கு இருக்குது. அந்த 6 தோஷங்கள்னால நம்மளால் பார்க்க முடியலை. பகவானே நமக்கு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு, இந்த உலகத்தில் நீர் பார்ப்பதெல்லாம் நான் தான், பகவான் தான் அப்படின்னு சொல்லி கூட நம்மளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. காரணம் நம்மிடம் இருக்கின்ற அந்த கஷ்டம். அதுக்கு தான் ஞான யஜ்யம் வேணும். அதுக்கு தான் ஞானம். பலனில்லாமல் செயல்கள் செய்யும் பொழுது பலனில்லாமல் நாம் எதை செய்தாலும் அது யஜ்யமாக மாறும். அந்த யஜ்யத்தின் மூலமாகத்தான் நமக்கு இந்த பக்தி நிலை நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி, அப்போ தான் நமக்கு விஸ்வதோமுகம்னால என்னன்னு புரியும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார்.
ஸோ நம்ம உதாரணமாக பார்த்துக்க இப்போ ரீசெண்டாக இப்போ தான் வந்து தீபாவளி முடிஞ்சது, தீபாவளிக்கு முன்னாடி நவராத்திரி முடிஞ்சது. நவராத்திரியில் நம்ம வந்து கடைசி ஆயுத பூஜையில் என்ன பண்ணோம், எல்லா நாம் தொழிலுக்கு இப்போ பயன்படுத்தும் எல்லா கருவிகளையும் வைத்து அதற்கு நல்ல தொடச்சி கழுவி தொடச்சி அதுக்கு குங்குமம் பொட்டும் பட்டையும் அச்சு எல்லாம் அடிச்சோம். காரணம் விஸ்வதோமுகம், பகவானே இந்த கருவிகளாக இருக்கிறார் என்ற ஒரு வழிபாடு தான். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன ஸ்க்ரூ டிரைவராக இருந்தாலும் அதை வைத்து நாம் வழிபடுகிறோம். காரணம் என்னென்னா விஸ்வதோமுகம், இறைவன் தான் தொழில் செய்யும் எல்லா கருவிகளாக இருக்கிறார். ஏன்னா உபாதான காரணம், இந்த உலகத்துக்கே உபாதான காரணம் சொல்லும்போது இதில் எந்த விதிவிலக்கும் கிடையாது, எல்லாமே இறைவன் தான். எல்லா கருவிகளும் ஒரே ஒரு ரகசியம் மறைத்து வைத்திருக்கிறது, அந்த ரகசியம்தான் விஸ்வதோமுகம். அதாவது இருப்பது பரம்பொருள் ஒன்று தான் இப்படியெல்லாம் வெளிப்பட்டு இருக்கிறார். அதனால்தான் ஒன்லி காடு, ஒன் காடுங்கிறத விட ஒன்லி காடு அப்படிங்கும்போது நமக்கு இன்னும் எதை பார்த்தாலும் இறைவன் தான் அப்படிங்கிற ஒரு இது. கடவுள் என்றால் நமக்கு புரியாதது, அந்த கடவுள் தான் எல்லாமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இந்த கருத்து நமக்கு புரியும். நாம் பார்ப்பது எல்லாம் இறைவன், இறைவனுடைய விபூதி, விபூதி என்றால் அவருடைய பெருமைகள், நாம் பார்க்கின்ற எல்லாமே இறைவனுடைய பெருமைகள் என்று சிலர் என்னை வழிபடுகிறார்கள். அதாவது விஸ்வதோமுகம் அப்படிங்கிறத சொல்கிறாரு, பரிணமித்து என்னை எல்லாமாக பார்த்து வழிபடுகிறார்கள், அதுதான் விஸ்வதோமுகம். இந்த பக்தியின் பரிணாமம் எப்படி தொடங்குகிறது என்றால், முதலில் இஷ்ட தெய்வ தத்துவத்திலிருந்து, அதாவது தனக்கு இஷ்டப்பட்ட தெய்வத்திலிருந்து, அதுக்கப்புறம் ஒரே இறைவன் ஒரே ஈஸ்வரன் தான் என்ற அறிவு, கடைசியில் ஈஸ்வரன் தான் எல்லாமாக எல்லா ரூபமாக பல ரூபமாக இருக்கிறார். இதைத்தான் இது அதாவது எப்படி சொல்லணும்னா, தேவ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, ஏகரூப வழிபாடு, விஸ்வரூப ஒரு வழிபாடு, விஸ்வரூப பக்தி, ஏகபக்தி, அதாவது இஷ்ட தேவ பக்தி, ஏகரூப பக்தி, விஸ்வரூப பக்தி, இந்த மூன்று தான். இந்த சில பக்தர்கள் இப்படி மூன்று நிலையில் என்னை வழிபடுகிறார்கள். இந்த முறையில் பக்தர்கள் ஈஸ்வரனை வழிபாடு செய்கிறார்கள். இப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் ஈஸ்வரனை பற்றிய அறிவு அவர்களுக்கு இருக்க வேண்டும். அதனால்தான் இந்த ஸ்லோகத்தில் ஆரம்பத்திலே ஞான யஜ்ஞேன என்று ஆரம்பித்தார். இந்த அறிவுடன் பக்தர்கள் என்னை வழிபடுகிறார்கள். பகவத்கீதை வகுப்பில் நம்ம வந்து பக்தி வகுப்பு என்று சொல்லலாம். ஏன்னா பக்தியை போல இல்லையே என்று நமக்கு தோணும். இப்போ என்னென்னா, இன்றைக்கி பக்தி வகுப்பு, இன்றைக்கி பகவத்கீதை கிளாஸ் இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி சப்போஸ் நம்ம இதுக்கு போனோம்னா, கோயிலுக்கு போனோம்னா பக்தியோடு அங்கே இருந்து வழிபாடு செய்யலாமே, இந்த வகுப்பில் நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணலாம். ஆனால் இந்த வகுப்பு முடிஞ்சோன்னா ஒன்றும் நம்ம பிரசாதம் கொடுக்க போகிறதில்ல, அதாவது விபூதியும் கொடுக்க போகிறதில்ல. காரணம் ஆன்லைன் கிளாஸ் அதெல்லாம் கொடுக்கவும் முடியாது. இந்த பகவத்கீதை வகுப்பு எப்படிப்பட்ட வகுப்புனா ஞான யஜ்யம். அதனால தான் சின்மயானந்தர் வந்து கீதா கிளாஸுக்கு வந்து ஞான யஜ்யம்னு சொல்லுவார். இது வந்து ஞான யஜ்யம், இது ஞான ரூபமான பக்தி. இந்த ஞான ரூபமான பக்தியைத்தான் கீதா வகுப்புன்னு சொல்லி அவர் இது சொல்கிறார். ஸோ இந்த முதல் நிலை, அதாவது இந்த கீதை வகுப்பு மிக உயர்ந்த பக்தி. அதனால் கோயிலுக்கு போக முடியலையே, இன்றைக்கி சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போகணுமே அப்படிங்கிற இது வேண்டாம். இது வந்து கீதை வகுப்பு மிக உயர்ந்த பக்தியோடு சேர்ந்தது. ஏன்னா நம்ம பெரும்பாலும் எல்லா வீட்லேயும் வந்து பகவத்கீதை புத்தகம் இருக்கும். ஆனால் அந்த புத்தகம் எப்படின்னா, சரஸ்வதி பூஜை அன்னைக்கு எடுத்து நல்லா தொடச்சி குங்குமம் சந்தனம் வச்சுருவோம். இனி அடுத்த சரஸ்வதி பூஜைக்கு தான் அதை எடுக்கிறது மாதிரி இருக்கும். நம்ம அதை திறந்து பார்த்து அதில் என்ன இருக்குது, பகவான் என்ன சொல்கிறார் அப்படிங்கிற தெளிவாக நமக்கு. ஏன்னா அது வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடியது. அதாவது 3 பகவத்கீதையில் 18 அத்தியாயம். இது வந்து ஒரு பூரண பக்தி, பூரண ஞானம், பூரண யோகம் உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். அதனால தான் முதல் சட்கம் 6 அத்தியாயம் கர்ம சட்கம், 2வது 6 அத்தியாயம் பக்தி சட்கம், 3வது ஞான சட்கம். இந்த 3 வேறாக பிரித்தார் அப்படின்னா பரிணாமம் தான். ஆக பக்தி, ஞானம், கர்மம் எல்லாம், யோகம் எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிறத கடைசி நமக்கு பகவான் சொல்ல போகிறார். இப்படி இந்த ஸ்லோகத்தில் வந்து 3 நிலையில் பக்தர்கள் என்னை பக்தி செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது இந்த ஸ்லோகத்தில் நானே இந்த உலகம் முழுவதுமாக இருக்கிறேன்,
இந்த உலகம் இறைவனுடைய ரூபம், விஸ்வத்தோ முகம் அப்படிங்கிறது. இதைத்தான் சகுன சகுனமான உலகம், அதாவது நம்ம பார்க்கின்ற இந்த சகுனமான உலகம் அப்படின்னு சொல்வதற்கு நிர்குணம் சகுன பிரம்மம். நிர்குண பிரம்மம் சகுன பிரம்மம் என்னன்னா சிலை வழிபாடு, நம்ம வந்து இறைவனை வந்து ஃபோட்டோவில் வச்சு வழிபடுறது, இதுதான் சகுன பிரம்மம். இந்த உலகமே சகுனம், சகுன பிரம்ம உலகமே இறைவனுடைய சகுன வழிபாடு நம்ம செய்யலாம், உலகத்தை பார்த்து. அதனால தான் பகவான் ராமகிருஷ்ணன் வந்து ஜீவசேவை சிவசேவை, நீ எங்கே தேடுற எல்லாமே சிவன் தான். அதாவது உபாதான காரணம் அப்படிங்கும்போது இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாமே, எல்லா ஜீவராசிகளும், உயிர் உள்ளது உயிரற்றது எல்லாமே இறைவன் தான் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகம் இல்லாமல் 7வது அத்தியாயத்தை சொல்லி அதைத்தான் பகவான் ராமகிருஷ்ணனும் ஜீவசேவையே சிவசேவை, நீ எங்கே தேடுற, சிவபெருமான் இங்கே தான் இருக்கான், உன் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் சிவபெருமான், உங்கள் வீட்டில் இருக்கிறவனும் சிவபெருமான் அப்படின்னு சொல்லி சொன்னான். இதைத்தான் வந்து பகவான் இதில் பீஷ்மர் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லும் பொழுது, இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் முதல் வார்த்தையே விஸ்வம், விஷ்ணு வசக்காரம் அப்படின்னு சொல்றார். இந்த விஸ்வம் அப்படிங்கிறது நத்திங் பட் ஒன்லி காட், அதாவது இறைவன் தான் இந்த உலகமாக எங்கும் கிடைத்த பகவானே எண்ணற்ற ரூபமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அர்ஜுனனுக்கு சொல்கிறார். அர்ஜுனன் அந்த பார்க்க அந்த திவ்ய சக்ஷு, அந்த திவ்ய ஞானக்கண் கொடுத்த உடனே எல்லாமே இறைவனாகத்தான் பார்க்கிறான், தன்னையே இறைவனாக பார்க்கிறான். அதாவது தன்னையே இறைவனாக பார்க்கிறான், கிருஷ்ணனாக பார்க்கிறான். அதனால் அந்த அத்தியாயத்தில் ஞானக்கண் கொடுத்தவுடன் ஞான கண்களினால் இந்த உலகத்தை பார்க்கும்போது எல்லா கிருஷ்ணமயமாக தெரிந்தது அர்ஜுனனுக்கு. அது நம்ம பார்த்துருக்கோம். போர்க்களத்தில் பார்த்தோம்னா போர்க்களத்தில் இருக்கின்ற எல்லோரும், துரியோதனன், கௌரவர், பாண்டவர்கள், பீஷ்மர், துரோணர், கர்ணன் எல்லாருமே இறைவன் கிருஷ்ணனாக தோன்றுகிறார். யார் என்னன்னு வித்தியாசமே தெரியல. இதுதான் விஸ்வரூப தர்சனம், அதுதான் விராட் ஸ்வரூப தர்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. விராட் ஸ்வரூப தர்சனம்னா எல்லாம் சேர்ந்தது விராட் ஸ்வரூபம். அதாவது பகவானே இந்த உலகமாக இருக்கிறார். விராட் ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிரிக்காமல் பார்க்கும்போது விராட் ஸ்வரூபம், இந்த விராட் ஸ்வரூபமாக தெரிகிறது. இதைத்தான் விஸ்வத்தோமுகம், இந்த விராட் ஸ்வரூபம் தான் விஸ்வத்தோமுகம் அப்படின்னு சொல்லி விராட் தர்சனம் சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். இதை பற்றி, அதாவது இதை பற்றி இந்த புருஷ சூத்தத்தில் பகவான் நல்ல புருஷ சூக்தம் அப்படிங்கிற ஒரு சூக்தம் இருக்குது. அதில் வந்து சகஸ்ர சீஷம் சகஸ்ர பாணி அப்படின்னு சொல்கிறாரு. 1000 கால்களுடன், 1000 தலைகளுடன், 1000 கண்களுடன் அப்படின்னா 1000 அப்படின்னா அதுக்கு மேலே கோடான கோடி ரூபத்தில் இருக்கார். அது ஒரு சகஸ்ரநாமம் சொல்கிற மாதிரி இந்த 1000 சொல்கிறார். 1000 கண்கள் பகவானுக்கு. அப்போது இந்த உலகம் முழுவதும் பகவான் தான் பகவான் கண்களால் பார்க்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ பகவானை பக்தர்கள் 3 நிலையில் வழிபடுகிறார்கள். அதை தான் வந்து பிரத்யக்வேன, நான் வேறு நீ வேறு அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் அதான் சாந்த பாவம், தாட்சிய பாவம், சக்கிய பாவம், வாத்சல்ய பாவம் அப்படின்லாம் பார்த்தோம். சுவாமி விவேகானந்தர் இதை பற்றி சொல்லும் பொழுது, பிரதக்வேனன்னு சொல்லும் பொழுது ஞானிகளும் ஏன் இந்த மாதிரி பிரதக்வேனன்னு சொல்லுவார். இப்போ பார்த்தீங்கன்னா பகவான் ராமகிருஷ்ணர் பவதாரணி வழிபாடு செய்தார், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த தட்சிணேஸ்வர காளி. ஆனால் அவர் அத்வைத பக்தியை எடுத்து அத்வைத பக்தி எல்லாம் சித்தி அடைஞ்சதுக்கப்புறம் கூட அவர் காளியை வழிபட்டார். ஏனென்றால் அவர் வந்த வழி அது, அவர்கள் அந்த தான் வந்த வழியை பற்றி தான் சொல்வார்கள். அதனால் பகவான் சுவாமி விவேகானந்தர் பவஹரி பாபா அப்படின்னு சொல்ல ஒரு பெரிய ஒரு ஞானி, பிரம்ம ஞானி, 1891ஆம் ஆண்டு அதாவது பகவான் ராமகிருஷ்ண சமாதி அடைஞ்சதுக்கப்புறம் பவஹரி பாபா பார்க்குறாரு. பவஹரி பாபா பார்த்தோன்னா இவருக்கு மனதில் ஒரு பெரிய எழுச்சி வந்தது. அவரிடம் அப்கோர்ஸ் அதுக்கு நிறைய கதை இருக்குது. இந்த பவஹரி பாபா ஒரு ராதாகிருஷ்ணனுடைய சிலை வைத்து கொண்டு அந்த ராதாகிருஷ்ணன் ஊஞ்சலில் ஆடுற மாதிரி அதை அலங்கரித்து அதை நித்திய பூஜை அவர் செஞ்சு அது பண்ணார். ஒரு பிரம்ம ஞானி, எல்லா நிலையும் அடைந்தவர் இப்படி பூஜை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சுவாமி விவேகானந்தா அவர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் பிரம்ம ஞானி, இந்த வகையான பக்தி உங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்னா, இந்த பக்தி எனக்காக இல்லை, இந்த உலக மக்களுக்காக, உலக மக்களுடைய நலனுக்காக, லோகக்ஷேமத்துக்காக
அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஏன்னா இந்த லோகக்ஷேமம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து 3வது அத்தியாயத்திலே பகவான் சொல்கிறாரு, சில பக்தர்கள் உயர்ந்த நிலை அடைந்தவர்கள், அத்வைத ஞானம் அடைந்தவர்கள் ஏன்னா லோக கல்யாணுக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் கூட சொல்கிறார். ஜனக மகரிஷி கூட சொல்கிறார், லோக கல்யாணத்துக்காக தான் நான் பக்தி செய்கிறேன்னு சொல்லி. அப்படி இந்த பவாரி பாபா எனக்காக நான் செய்யலை, லோக கல்யாணம் அதாவது உலக நன்மைக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பகவானுடைய ராமகிருஷ்ணனுடைய இல்லரசிடர் கோபாலயர்மா, அவங்கள பற்றி நிறைய இருக்குது. கோபாலயர்மா வந்து கிட்டத்தட்ட 38 வருடம் கிருஷ்ணருடைய மந்திரத்தை ஜபம் செய்து கொண்டு அதில் முழுமை அடைந்தவர்கள். அதாவது அதனுடைய அத்வைத ஞானத்தை அடைந்தவர்கள். எப்படி அடைந்தார்கள் அப்படின்னா, ஒரு நாள் பகவான் கிருஷ்ணனுடைய ஜபம் பண்ணும்போது காலையில் 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது பகவான் ராமகிருஷ்ணரே வந்து அது பூட்டிய வீட்டுக்குள்ளே எப்படி வந்தார் அப்படிங்கிற மாதிரி உள்ளே இயர்லி மார்னிங் வந்து அந்த வீட்டுக்கு வந்த மாதிரி காமிக்கணும்னா, அவங்களுக்கு அந்த கோபாலயர்மா அந்த சின்ன கிருஷ்ணரை வைத்து வழிபடுபவர், அந்த கோபால் வந்து ராமகிருஷ்ணருடைய சரீரத்தில் போய் மர்ஜானதுக்கப்புறம் அதில் போனோன்னு புரிஞ்சுக்கிட்டாரு, இவர் தான் எல்லாம், அதாவது விஸ்வத்தோ முகம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன் நான். அப்படி வழிபட்டார்கள். அப்புறம் வந்து அதாவது அவங்க அந்த அத்வைத பக்தி அடைந்தார்கள்ங்கிறதுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதே கோபால் வந்து நரேந்திரன் மற்ற எல்லா சீடர்களுடைய சரீரத்துக்கும் போயிட்டு வந்த மாதிரி பார்த்தோன்னே விஸ்வத்தோ முகம் எல்லாம் இறைவனோட கோபாலாக தான் இருக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறார். அப்படிப்பட்ட எல்லா உயர்ந்த நிலையை அடைந்த அந்த கோபாலயர்மா ஜபம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கேட்குறாங்க பக்தர்கள்லாம், ஏன் நீங்கள் இன்னும் ஜபம் செய்யுங்க, உங்களுக்கு தேவை இந்த பக்தி, உங்களுக்கு நீங்கள் தான் எல்லாமே அடைந்து விட்டீர்களே என்று பகவான் ராமகிருஷ்ணரே சொல்லிட்டாரு. அப்படிங்கும்போது நீங்கள் ஏன் இதை இன்னும் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இது எனக்காக நான் செய்யலை, நான் வந்து இந்த உலகத்திற்காக செய்கிறேன். ஸோ இந்த 3 வகையான பக்தர்கள், முதல் வகையான ஞானி, நானே பிரம்மம், அதாவது ஏகத்வேன அப்படிங்கிறதுக்கு நானே பிரம்மம் அப்படிங்கிற ஏகாதிசயா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நானே பிரம்மம் என்ற மனநிலையுள்ளது. பிருத்தக் வேண அப்படின்னா கிருஷ்ணர், காளி, சிவபெருமான், முருகன், இப்படி சில நேரங்களில் வந்து நண்பனாக, குழந்தையாக, கணவனாக அல்லது தாசியனாக வழிபடுபவர்கள் பிருத்தக் வேண அப்படின்னு சொல்லி. இந்த விஸ்வத்தோ முகம் தான் அனைத்துமாக இருக்கிறார். இறைவன் எங்கும் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் சொன்ன மாதிரி எல்லா இடத்திலும் இருப்பார், எல்லாமும் இறைவனாக அனைத்துமாக இருக்கிறார் என்று, அனைத்தும் கடவுள்தான், இங்கு இருப்பதெல்லாம் கடவுள்தான் என்பதை உலகில் எந்த ரூபத்தை பார்த்தாலும் இறைவன் தான் என்ற விஸ்வத்தோ முகம், அது உயிருள்ளதாக இருந்தாலும் சரி, உயிரற்றதாக இருந்தாலும் சரி, எல்லாமே இறைவன் தான் கருதுகிறான். நம்ம நினைக்கிறோம் கல்லுக்கு வந்து ஒன்றுமே இருப்புங்கிற ஒன்று இருக்குது, கல் இருக்குது அவ்வளோதான். ஆனால் அதுக்கு வந்து உணர்வு இல்லை, ஆனந்தமும் இல்லை. அதாவது சத் சித் ஆனந்தம், இந்த 3ம் இல்லையே, இந்த இருப்பு மட்டும் சத் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னால், அதோடைய வேதாந்தத்தில் ஒரு விளக்கம் இருக்குது. எங்கே சத்து இருக்கோ அங்கே சித்து இருக்கும், ஆனந்தமும் இருக்கும். அப்போ எப்படி இது தெரியலையே அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, ஐன்ஸ்டீன் ஒரு பெரிய அறிவியல் விஞ்ஞானி. அந்த ஐன்ஸ்டீன் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அவருடைய இருப்பு மட்டும்தான் இருக்கும், அவருடைய அறிவு இருக்காது, அவருடைய ஆனந்தம் இருக்காது. சத் இருக்காது, ஆனந்தம் இருக்குது. சத்து மட்டும்தான் இருக்குது, சித்து இருக்காது, ஆனந்தம் இருக்காது. அது மாதிரி இந்த கல் இப்பொழுது பார்க்கும்போது இருப்பு மட்டும்தான் இருக்குது. அதனால் சித்தும் ஆனந்தமும் இல்லைன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதுவும் இருக்குது, அது ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கணும். ஸோ எல்லாமே இறைவன் தான். ஏன்னா அதனால தான் நம்ம கல்லையும் இறைவனாக வழிபடுகிறோம். அந்த மாதிரி ஒரு இது. ஏன் பகவான் ராமகிருஷ்ணர் வந்து அபூர்வ காளிகா பூஜா அப்படின்னு சொல்லி நம்ம இதில் இருக்குது, மங்களம் தேசிகேந்திராய அப்படிங்கிற ஒரு இதில் படிக்கும்போது பிரமேஷானந்தி சொல்கிறார் ஒரு இடத்துல, அபூர்வ காளிகா பூஜா. அப்படி அபூர்வ காளிகா பூஜா, அந்த காளி தேவியை அவர் பண்ணுற மாதிரி பூஜை யாருமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி மணிக்கணக்கில் உட்காந்து ஆரத்தி செய்வார், தீபம் தூபம் எல்லாமே பண்ணுவார். அப்படி அவர் செய்யும் பொழுது அந்த நிலை கடைசி, அதாவது அந்த உயர்ந்த நிலை பக்தி, அதுக்கப்புறம் அவரால் பூஜை செய்ய முடியல நிலை எப்படி வருது அப்படின்னா,
இப்படி பக்தி அபூர்வ காளிகா பூஜை, அந்த பூஜை செஞ்சிருக்கும்போது ஒரு நாள் அவர் காலையில் பூ பறிக்க வர்றார். பூ பறிக்க வரும்போது அங்கே இருக்கின்ற பூக்கள்லாம் சொல்லுகிறது, ஆல்ரெடி நாங்கள் மொட்டாகி மலர்ந்தது இறைவனுக்காகத்தான் அப்படிங்கிற ஒரு சரணாகதி சொல்லிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. அதாவது இந்த பூக்கள் இந்த மரத்தில் இருப்பதே பகவானுக்காகத்தான். அதே மாதிரி ஆற்றுல தண்ணி ஓடுது, அந்த தண்ணீர் சொல்லுதான் இதெல்லாம் பகவானுக்காகத்தான் நாங்கள் ஓடுகிறோம். இந்த நெருப்பு வெடிச்சமும் சூடும் கொடுக்குது, அது நான் பகவானுக்காகத்தான் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த காற்று, தென்றல் காற்று வீசுகிறது, அதே மாதிரி சுனாமி அடிக்கிறது, அதுவும் யாருக்குன்னு பகவானுக்காக தான். இப்படி எல்லாமே பகவானுக்காகத்தான் ஓடுகிறது, நடக்கிறது, பூக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இந்த பஞ்சபூதத்தால் ஆன நாம் என்ன செய்யணும்? ஏன்னா நம்ம அந்த பஞ்சபூதத்தால் தான் இந்த சரீரம் வந்திருக்கு. அப்போது நம்மளும் அந்த இறைவனுக்காகத்தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது, இந்த உலகம் முழுவதும் இறைவன் தான், இறைவனுக்காக நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற, இறைவனுக்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு அடுத்து 16வது ஸ்லோகம், 16, 17, 18, 19 இந்த 4 ஸ்லோகம் விபூதியை பற்றி சொல்ல போகிறாரு. இதோடைய விளக்கம் 10வது அத்தியாயத்தில் வரப்போகுது. இருந்தாலும் இந்த 16, 17, 18 3 ஸ்லோகமும் அடுத்த வகுப்பில் நம்ம பார்த்துருவோம். ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும்.